ஒரு காலத்தில் ஒரு அற்புதமான காட்டில் புத்திசாலியான மிக வேகமாக ஓடக்கூடிய ரூஃபஸ் என்ற முயலும் அதே நேரத்தில் நுணுக்கமான புத்தி கூர்மையுள்ள ராட்லி என்ற எலியும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காட்டின் நடுவில் ஒரு மாயாஜாலமான நுழைவாயில் திறந்தது. அந்த நுழைவாயில் இருந்து ஒரு குரல் ரூஃபஸ் மற்றும் ராட்லியை உள்ளே வரும்படி அழைத்தது. தயக்கமின்றி நண்பர்கள் இருவரும் ஒரு புதிய சாகசத்திற்கான ஆர்வத்துடன் அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றனர். அவர்கள் அந்த உலகத்திற்குள் சென்றபோது அவர்கள் முன்பு பார்த்தது போல் இல்லாத ஒரு புதிய உலகில் தங்களைக் கண்டார்கள். மரங்கள் தலைகீழாக வளர்ந்தன, ஆறுகள் வானவில் போன்ற நிறத்தில் பாய்ந்தன, வானம் இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா நிறங்களின் கலவையாக இருந்தது. தங்களுக்கு முன்னால் இருக்கும் அதிசயத்தால் உற்சாகமடைந்த ரூஃபஸ் மற்றும் ராட்லி இந்த விசித்திரமான புதிய உலகை ஆராய்வதற்கான தேடலை தொடங்கினார்கள். வழியில் பறக்கும் ஆமைகள், பேசும் பூக்கள் மற்றும் நடனமாடும் காளான்கள் போன்ற வினோதமான உயிரினங்களை அவர்கள் சந்தித்தனர். ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்துகள் இருந்த போதிலும் ரூஃபஸும் ராட்லியும் அவைகளை நேருக்கு நேர் எதிர்கொண்டனர். அவர்களின் ஒருங்கிணைந்த அறிவு கூர்மையான விஷயங்களை பயன்படுத்தி தங்கள் எதிரிகளிடம் இருந்து தப்பித்தனர். மேலும் அவர்களின் பாதையில் வந்த தடைகளையும் தாண்டி சென்றனர். அவர்களின் பயணம் அவர்களை மதிமயங்கி வனத்தின் மையத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு பல நூற்றாண்டுகளாக ஒரு மாயாஜால படிகத்தில் அடைபட்டு இருந்த ஒரு மந்திரவாதியை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவர்களின் விரைவான சிந்தனை மற்றும் புத்திசாலித்தனமான தந்திரங்களால் மந்திரவாதியை மாயாஜால படிகத்தில் இருந்து விடுவித்து காட்டில் அமைதியை நிலைநாட்டினர். மாயாஜால படிகத்தில் இருந்து விடுதலை பெற்ற மந்திரவாதி ரூஃபஸ் மற்றும் ராட்லிக்கு தலா ஒரு வரத்தை வழங்கினார். ரூஃபஸ் ஒரு ஜோடி மந்திரித்த ஓடும் காலணிகளை கேட்டு வாங்கியது. அது அதை இன்னும் வேகமாக்குகிறது. அதே நேரத்தில் ராட்லி தனது தந்திரமான சக்திகளை மேம்படுத்தும் ஒரு மந்திர குச்சியை விரும்பியது. புதிதாக கிடைத்த பரிசுகளுடன் ரூஃபஸ் மற்றும் ராட்லி புதிய உலகில் சென்று தைரியமாக சமாளித்து வெற்றி பெற்ற சிறந்த நண்பர்களாக மீண்டும் தங்கள் உலகத்திற்கு திரும்பினர். ரூஃபஸ் முயல் மற்றும் ராட்லி எலியின் கதை எதிர்கால சந்ததியினர் சாகசத்தை தேடுவதற்கும் நல்ல மந்திரங்கள் பிறருக்கும் நமக்கும் என்றும் நன்மை பயக்கும் என்பதை அவர்களின் இதயத்தில் பதியவும் சிறந்த உதாரணமாக உள்ளது.